Taste the Daily. மதுரையில் அமைதியான முறையில் போராடிய முன்னாள் அமைச்சரும் எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர்.பி. உதயகுமார் மற்றும் பொதுமக்களை கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்ட ஏவல் துறை 7 மணி நேரத்திற்கு பின் விடுவித்துள்ளது. திருமங்கலம் ராஜபாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் 4 வழிச்சாலை பணியால் விபத்து ஏற்படுவதால் சுரங்கப்பாதை வசதி கோரி 300க்கும் மேற்பட்ட மக்களுடன் முன்னாள் அமைச்சர் போராட்டத்தில் ஈடுபட்டார். இதையடுத்து அவர்களை கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்ட ஏவல் துறை 7 மணி நேரத்திற்கு பின்னர் விடுவித்தது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் சுரங்கப்பாலம் அமைக்கும் வரை போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தார். பேசியதன் அடிப்படையில் தற்போது 6:30 மணி அளவில் பொதுமக்களாகிய இளைஞர்கள் எல்லோரையும் சேர்த்து எங்களையும் சேர்த்து தற்போது விடுவித்திருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் அடுத்த கட்டமாக பொதுமக்களோடு கலந்து பேசி அவருடைய கோரிக்கையை எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடியுடைய கவனத்துக்கு எடுத்து சென்று என்னுடைய திருமங்கலத்தில் ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய சோழாந்தன் சட்டமன்ற கருப்பியா உள்ளிட்டவர்களுக்கும் இப்போது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. பொதுமக்களுடைய போராட்டத்திற்காக எங்கள் மீது வழக்கு பதிவு செய்து பற்றி கவலை இல்லை. ஆனால் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணுகிற வரை இந்த மக்களோடு சேர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் போராடும் என்று நம்முடைய பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் தெரிவித்திருப்பது நாங்கள் மக்களோடு